லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 30. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்கு இயேசு தோற்றம் மாறுகிறார், உருமாற்றம் அடைகிறார். இந்த நேரத்திலே மோசே எலியா இருவரும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் இதை பார்க்கிறார்கள், அதே சமயத்தில் அடையாளமும் கண்டுகொள்கிறார்கள். மோசே எலியா அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். மோசே எப்போதோ இறந்து விட்டார். ஏலியா வாழ்ந்து ஆண்டவரால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு அர்த்தம் என்ன? நாம் இறந்த பிறகும் மீண்டும் ஒரு வாழ்வு இருக்கிறது. நம்முடைய ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. ஆக நாம் மீண்டும் வாழப் போகிறோம். இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்திற்கு மரணம் இருக்கிறது, அதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று நாம் நினைக்க கூடாது. மாறாக நம்முடைய ஆன்மாவுக்கு வாழ்வு இருக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். செல்வந்தர் லாசர் என்கின்ற ஓமையிலே பார்க்கின்றோம். செல்வரும் இறந்து விட்டான், லாசரும் இறந்து விட்டார். இருவரும் அங்கு மீண்டும் அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். லாசர் பரலோகத்தில் இருப்பதாகவும் செல்வந்தர் பாதாளத்தில் இருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமோடு பேசுவதை பார்க்கின்றோம். ஆக ஆபிரகாம் எப்பொழுதோ வாழ்ந்து மரித்தவர், அவர் இங்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆக நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்தை விட்டு மீண்டும் கடவுளோடு வாழப் போகிறோம். மீண்டும் நமக்கு வாழ்வு இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி வாழ வேண்டும்? ஞானத்தோடு வாழ வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6:19-20 பார்க்கிறோம். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. ஆக நாம் நம்முடைய செல்வத்தை பரலோகத்திலே சேமித்து வைப்போம், ஞானத்தோடு வாழ்வோம். ஆமென்.